guys, welcome back to my channel Suji Vlogify. இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா துபாய் ஸ்பெஷல் சிக்கன் மந்தி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி ஒரே ஃப்ளேவரில் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மந்தி டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்காக நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நான் லெக்காக எடுத்திருக்கேன். நீங்களும் லெக்காகவே எடுத்துக்கோங்க. பிரெஸ்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கும். நான் அந்த இடத்துல கீறி விட்டுருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஏன் இப்படி கீறோம் அப்படின்னா முள்ளே வந்து மசாலாஸ் எல்லாம் அப்போ தான் நல்லா ஸ்டஃப் ஆகி நல்லா இறங்கியிருக்கும் மசாலாலாம், அதனால இப்படி எடுத்துக்கிறோம். நீங்கள் ஸ்கின்னாக கூட எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு மசாலாஸ் பார்க்கலாம். 1 ஸ்பூன் வந்து நான் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன், இன்னொரு ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது ரெண்டும் ஏன் இப்போவே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வைக்கிறோம், கொஞ்சம் அது வந்து அந்த எசன்ஸ் உள்ளே இறங்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன், பெப்பர் பவுடர். அது கூடவே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி அந்த உள்ளே கீறி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே அந்த மசாலாஸ் போகிற மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணுங்கள். கையை வச்சு அழுத்தம் கொடுங்க. அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாம் அதுக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஏன் எந்த ஃப்ளேவர்ஸும் ஆட் பண்ணாமல் இது மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லாமே நம்ம ஆட் பண்ணுவோம். இது ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது எடுத்ததுக்கப்புறம் தான் இன்னொரு மசாலாஸ் வந்து நம்ம கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஒரு 1/2 hour வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்டுக்கு தேவையான மசாலாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த மசாலாஸ் பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அரேபியன் மசாலான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எல்லாம் கிடைக்காது. இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 ஸ்பூன் பெரிய ஜீரகம், 1 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் வந்து பட்டை, 1 ஸ்பூன் வந்து மல்லி விதை, அதுக்கப்புறம் 5லேருந்து 6 வரமிளகா போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் அதை ஆற விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து ஒரு ஹேர் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 monthsலேருந்து 3 months வரையும் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி நீங்கள் எந்த ஃபுட்டுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கபாப், பிரியாணி, மந்தி எல்லா ஃபுட்டுக்குமே இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம ஊரில் கிடைக்காது, அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த மசாலாஸ் பிரியாணியில் ஆட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதோட செகண்ட் மசாலா தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் 2 பச்சை மிளகு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதை வந்து வறுக்க எதுவும் வேண்டாம், நீங்கள் பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ஒரு சிக்கன், அந்த சிக்கனை வெளியே எடுத்து அது கூட இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி எதுவும் அரைக்க வேண்டாம், ஏன்னா டொமேட்டோவில் ஆல்ரெடி வந்து வாட்டர் இருக்கும். அது கூடவே ஒரு கப்லேருந்து 1/2 கப்பு வரைக்குமே நீங்கள் தயிர் சேர்த்துக்கிங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு மசாலாஸ் ஆட் பண்ணும் போதே நம்ம வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது நல்லா மிக்ஸ் பண்ணது கூடவே நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அரேபியன் மசாலா, அந்த அரேபியன் மசாலாவில் 1 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் இருக்க ஸ்பைசஸ் வந்து அப்போ தான் உள்ளே இறங்கும். இதை நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் 4 hours தான் வந்து இதை நான் ஊற வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் வைங்க, இதை சீக்கிரம் ரெடியாகும். ரைஸ் பண்ணிடலாம். அதுக்காக ஃபஸ்ட் நம்மளுக்கு வந்து சிக்கன் ஸ்டாக் சூப் வேணும். அதுக்காக ஒரு குக்கரில் வந்துட்டு நான் சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வாங்கும் போதே ஒரு குட்டி பீசஸ் மாதிரி ஒரு 4 பீசஸ் வாங்கிக்கோங்க. அது கூட வந்து மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அரிசி எத்தனை கப் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணியும் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 2 கிளாஸ் தண்ணி நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கொதிக்க விடும்போது தண்ணி வத்துறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. லைக் அந்த சிக்கனோட எசன்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் வந்து இறங்கணும். அப்போ தான் ரைஸில் வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. விசில் போடாமல் அதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 15 minutesலேருந்து 20 minutes நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதனால் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கனை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வாட்டரில் ரைஸ் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் வேஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் இந்த சிக்கனை வச்சு ஏதோ டிஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அதே குக்கரை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். லைக் ஒரு 4 ஸ்பூன்லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பே லீஃப் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது பிரியாணி இலை. அது நல்லா
வறுத்து வந்த உடனே நம்ம ஆல்ரெடி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா ஒரு தண்ணி சிக்கன் ஸ்டாக்குன்னு, அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஸ்டாக் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கூப் கூட ஆட் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அரேபியன் மசாலா, அதில் ஒரு ஸ்பூனும், அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமனோட ஜூஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு புளிப்பு தன்மை வந்து பிரியாணியில் கிடைக்கிறதுக்காக. இது பிரியாணி கூட கிடையாது, ஏன்னா நம்ம பிரியாணி அப்படின்னா நிறைய ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவோம், மசாலாஸ் ஆட் பண்ணுவோம், இதெல்லாம் கிடையாது. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோன்னா தேவையான உப்பு போட்டுட்டு அரிசி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப நீளமாக இருக்க ரைஸ் எடுக்கல, ஒரு நார்மலி சைஸில் இருக்க மாதிரி தான் ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சீரக சம்பா வந்து மந்தியில் பண்ணக்கூடாது, ரைஸ் வந்து நல்லா இருக்காது. தண்ணி நல்லா கொதிச்சு வந்த உடனே சாப்பாடை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுக்கிறேன். விசில் எதுவும் போட வேண்டாம், நீங்கள் தம் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா சிக்கன், அந்த சிக்கனை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு தவாவில் நான் ஆயில் விட்டு அந்த சிக்கனை வந்து மேலே வச்சுக்கிறேன். அந்த ஆல்ரெடி சிக்கன் ஸ்டாக் எடுத்தோம் பார்த்திங்களா ஒரு வாட்டர், அந்த வாட்டர் வச்சுருந்த சிக்கனை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கனை வந்து எக்ஸ்ட்ரா மசாலாஸ் இருக்கும் பார்த்திங்களா அது கூட பெரட்டி இதிலே வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து நம்ம தம் போட்ட பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து தவாவில் வந்து அது சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும், லைக் தந்தூரி மாதிரி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து அல்ஃபாம் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒயிட் ரைஸ் இல்லை கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஃபைனலாக நம்ம மந்தி ரெடி ஆயிடுச்சு. லைக் நீங்கள் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ரெட் கலரில் இருக்கும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி டர்மரிக் கலரில் லைட் கலர்ஸில் அந்த மாதிரி தான் கிடைக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் இதுக்கு சைடிஸ் எதுவுமே வேணாம், மயனேஸ் இல்லைன்னா வந்து க்ரீன் சட்னி ரெட் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே டாப்பாக இருக்கும். அந்த சிக்கன் அவ்வளோ டெண்டரியாக ஜூஸியாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறக்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.